शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। மனநம் இது மூணு பண்ணினத்தினாலே அவனுக்கு பிரம்மஞானம் வந்ததுன்னா அவன் அஞ்ஞானியாயிட்டு மோகம் இது இருக்கும்போது பிரம்மஞானம் சொல்லி மகாவாக்கியத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் தான் வரணும் என்ன அவசியம். ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்தை அவன் பார்க்கிறான். கடைஞானத்தையும் பிரம்மன் தெரியாதான் தெரியுறாங்கன்னா அது தெரியாம ஒரு கடைஞானம் வராது. அப்ப அந்த கடைஞானத்தாலேயே அவருக்கு மூலாஜான நிறுத்தி ஏற்பட்டு மோட்சம் வருது. ஞானம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஞானம் வருகிறது. இங்க எந்த வஸ்து தெரியுதோ அந்த வஸ்து ஞானமே அவனுக்கு சொந்த ஞானமாக இருந்து அந்த அஜானம் இருக்கிய மூல அஜானம் அந்த அஜானத்தை போக்கட்டும். அது என்னெல்லாம் பண்ணி பார்த்தா கடைசியில இந்த கேள்வி நிற்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றாரோ அக்ராஹு ஆச்சாரியா சைதன்யம் சக்ராரியம் விருத்தி விஷயா. இந்த கடஞானம் வரதோ இந்த கடஞானத்தை நான் பிரம்மஞானம்னு சொல்ல முடிந்தால் அப்போ இதனால பிரம்மாஜானம் போகும்னு நீ சொல்றது நியாயமா இருக்கு. ஆனா இது கடஞானம் தான் சொல்லலாமே தவிர பிரம்மஞானம் சொல்ல முடியாது. காரணம் இந்திரியத்தினாலே அதாவது பிரமாணத்தினால நமக்கு என்ன உண்டாகிறது? விருத்தி ஜானம் தானே உண்டாகிறது. விருத்தி அந்தக்கண்ணத்துல ஒரு பரிணாமம் விருத்தி ஜானம் தான் உண்டாகிறது. அந்த விருத்தி ஞானத்திற்கு சைதன்யம் விஷயமாகும். சைதன்யம் சக்ராதியம் விருத்தி விஷயம். கடத்துல என்னுடைய சக்கரவியம் கண்ணானது போய் அங்க இடித்து ஒரு விருத்தியாக அந்த விதாகார விருத்தி. இதை போல சைதன்யத்துல போய் இந்த கண்ணை இடித்து சைதன்யாகார விருத்தியா வரல. அப்படி ஒரு விருத்தி வந்திருக்குன்னா இந்த ஞானத்தை நான் பிரம்மஞானம் சொல்லுவேன். சகாகார விருத்தி தான் வந்ததே தவிர சைதன்யாகார விருத்தி வரல. அதனால இந்த ஞானத்தை பிரம்மஞானம் சொல்ல முடியாது. அதனால பிரம்ம அஜானத்தை இது நிறுத்தி பண்ண முடியாது. ஆச்சாரியாக சைதன்யம் சக்ராதிஜன்ய விருத்தி விஷயம். சக்ராதிஜன்ய விருத்திக்கு சைதன்யம் விஷயம் ஆகாது அப்படிங்கிறது பிரமாணம் காண்பிக்கிறார். தந்திரியே எச்சதி ரூபமத்திய சக்ருகா கஷ்டது கஷ்ட நகினம். இது ஒரு பிரமாணம். பராந்தி ஜெகரஸ்வயம்பூ தஸ்மாத் பராந்தக்ஷதி நாந்தராத்மம் இத்தியாதியா தத்து பரமான்வாதிவத்தை சக்ராதி அயோக்கியத்துவ உபதேசா உபனிஷதம் இது விசேஷம். இந்த முதலுக்கு என்ன சொல்றது? சத்தியனா ஆத்மாவான ஆத்மாவுடைய சொரூபமானது கண்ணுக்கு தெரியாது. தந்திரியே திருஷ்டி ரூபம் ஆத்மாவுடைய சொரூபம் கண்ணுக்கு தெரியாது. என்னால யாரும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரிய யோக்கியமானது தந்திரியே கண்ணுக்கு தெரியும் யோகத்தை கொண்டது இல்லை. அதனால யாரும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை கண்ணாலே பார்க்க முடியாது. அப்போ சாஸ்திர ஞானத்துக்கு சைத்தன்யம் விஷயம் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அதே மாதிரி தகவல் என்ன சொல்றது? பராந்தி காணி இந்த காணிகிறது இந்திரியங்கள் இந்திரியங்கள் எல்லாருமே அவர் திருஷ்டி பண்ணும்போது எப்படி செஞ்சுருக்காங்கன்னா வெளியில பார்க்க முடியாது. வெளி விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்திரியத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வெளியில இந்திரியத்தினால பார்த்தா வெளியில தான் பார்க்க முடியும், உள்ள பார்க்க முடியாது. நாந்தராத்மம் ஆத்மாவை பார்க்க முடியும். அப்ப இந்த பிரமாணம் தான் நமக்கு என்ன தெரியுது? இந்திரியத்தினால
இன்னொரு யுக்தி சொல்லலாம். உபனிஷதம்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது உபனிஷத்து. அதாவது உபனிஷத்தை விட்டா வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறியப்படாதது அப்படின்னு கிடைக்கிறது. இதுல இருந்து என்ன கிடைக்கிறது? கண்ணுக்கு தெரியாது இல்லையா, என்னாலேயே அந்த வேதத்தை பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா உபனிஷத்தை விட்டா வேற எதனாலையும் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக உபனிஷதம் அப்படின்னு இந்த விசேஷம் ஆத்மஸ்வரூபத்தை ஒத்துக்கிறதுனாலேயே வேற எந்த பிரமாணத்தாலையும் இந்த சைத்தன்யத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரியுது. ஆகையாக என்ன ஆச்சுன்னு கேட்டா, நீ ஜெகஜானத்தினால பிரம்மாஜானத்துக்கு விருத்தி வரணுமே அப்படின்னு கேட்கிறேன். ஜெகஜானத்தினால ஜெகஜானமானதான் போகும். ஏன்னா இது பிரம்மஜானமே இல்லை, ஜெகஜானமே. இந்த ஞானத்துல என்ன விருத்தி ஏற்படுதோ அந்த விருத்திக்கு பிரம்மம் விஷயமே கிடையாது. ஆகையால் இது பிரம்மஜானம் இல்லை. அதனால பிரம்மாஜானத்தை இந்த ஞானம் விருத்தி பண்ண முடியாது. இதுதான் இல்லை. நடக்கிற ஒரு கேள்வி, நாங்க சர்வப்பிரத்ய வேத்யேவா பிரம்மரூபே விவர்த்திகே இத்தியாதி வார்த்திக விரோதம். பிரம்மரூபத்தை சொல்லும் போது சர்வப்பிரத்ய வேத்யம் எல்லா பிரதியையும் அந்த பிரம்மஸ்வரூபம் விஷயமாகிறது. பிரதிபோத விதம் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு ஞானத்தையும் அது ஆரம்பிச்சு அப்ப சர்வ பிரத்யேகமும் வேத்தியமாக பிரம்மரூபம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். நீங்க எந்த பிரதீதிக்கும் அது விஷயம் இல்லை, உபநிடத்தினால வரக்கூடிய பிரதீதிக்கு தான் விஷயம்னு சொன்னா இந்த வசனத்துக்கு விரோதம் பண்ணுமே கேட்டாங்க. அது விரோதம் வராம நான் பண்ணிக்கிறேன். அதாவது ஆகார விருத்தி உதயே சதி ஆவரண அபிபவா ஸ்வப்ரமும் தத்துவம் பிரம்மா இது கடவுள் விவகாரியம் போது ஔபச்சாரிக கடாத விருத்திவேத்தியத்துவ விருத்திவேத்தியம் சொல்லியிருக்கே, அது விருத்தியாவே பிரகாசிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லை. விருத்தி வரும் காலத்துல பிரகாசிக்கக்கூடியது அர்த்தம். அது கௌரவமான வேத்தியம் கொண்டாடு. விருத்தியாவே அது பிரகாசிக்கப்படவில்லை, ஆனா விருத்தி வரும்போது பிரகாசிக்கிறது. அப்படின்னா என்ன, விருத்திக்கு மாத்திரம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த அஜானம் கதாபியோக ஆவரணம் அணிவிச்சு இப்படி ஆவரணம் அணிவித்தாலே ஜெகத் பிரகாசிக்க முடியாம இருக்கு. சைத்தன்யம் இருந்தாலும் சைத்தன்யத்தான் ஜெகமே இருக்கு. எல்லா உலகமும் அந்த சைத்தன்யத்துக்குள்ளதான் இருக்கு. ஏன் சைத்தன்யம் ராமமா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த விருத்தி வராத காலத்துல அது பிரகாசிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த சைத்தன்யம் ஆவரணமாக ஆவரணம், அந்த ஆவரணத்தை எடுக்கணும். எடுத்தாங்கன்னா அப்ப கடத்துக்கு அனாவரண சித்தம் கிடைக்கும். ஆவரணம் இல்லாத சித்தோடு சம்பந்தப்பட்ட இது பிரகாசம். இப்ப என்ன இந்த விருத்தி என்ன பண்றது? அந்த ஆவரணத்தை எடுக்கிறது. இப்ப அனாவரணமாக சைத்தன்யம் எடுக்கிறது. இந்த சைத்தன்யம் பட்டத்தினால இடம் பிரகாசம். கடற்க பிரகாசம் பண்றதுக்கு விருத்தி என்ன பண்ணியது? கடாலட்சண சைதன்யத்துல உள்ள ஆவரணத்தை போக்குவதையும் இதுதான் ஆவரண அனுபவம். இந்த ஆவரணத்துல அனுபவம் ஆயிடுச்சுன்னு சொன்னா சைதன்யம் தானே பிரகாசிக்கும். அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறதுனால அதோட சேர்ந்த கடமும் பிரகாசம். இப்ப நீங்க பார்ப்போம், சைதன்யம் விருத்தியாலே பிரகாசிக்கலை, தானிடம் பிரகாசிக்கிறது. ஆனா விருத்தி வந்தாதான் பிரகாசிக்கிறது. விருத்தி வரலன்னா அது ஆவரணமாக இருக்கு. அதான ஆவரணம் இருக்குது இல்லையா? அப்ப விருத்தி ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிடுச்சுன்னா அது அவ்வளோ முடிவிட்டு அது தானே பிரகாசம். விருத்தி அதை பிரகாசப்படுத்துறது. அதனால சர்வப்பிரத்யம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த பிரகாசாரம் எந்த விருத்தி வளர்ந்து வரணும், அந்த விருத்தி வரும்போது இது பிரகாசிக்கிறது. வரும்போது பிரகாசிக்கிறது, விருத்தியாக பிரகாசிக்கிறது சொல்றோம். இது கவனமான ஒரு வேத்தியத்துவம். இது நிஜமா விருத்தி வேத்தியத்துவம் சொல்றது இல்லை. இது கவனமாக அது இது வந்தாதான் பிரகாசிக்கிறதுங்கிற காரணத்தை வச்சு இதனாலதான் அது பிரகாசிக்கிறது சும்மா சொல்றோம். பதி ஆவரண அனுபவாக ஸ்வப்பிரமம் தத்ரூபம் கடவுள் விவகாரியம்
கடாகார வெற்றி வந்தாதான் கடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த வெற்றி வந்தாதான் கட கண்ணன்னு இந்த சத்துருக்கும் பிரகாசிக்கும். வெற்றி வராத காலத்தில் சத்துருக்கும் பிரகாசிக்கலை. காரணம் ஆவரணம் இருக்கு. அதனால ஔபச்சாரிக கடாதி வெற்றி வேத்தியத்துவம் வரலாம். கடத்தை பிரகாசம் பண்றதுக்கு கடத்திலே அந்த சைத்தன்யம் வரணும், சம்மந்தப்படும். எந்த சைத்தன்யம் ஆவரணமா இருந்து அந்த சைத்தன்யம் சம்மந்தப்பட்டதுன்னா இடம் பிரகாசிக்காது. அதனால ஆவரணத்தை போகணும். கடாகார பத்தி என்ன பண்றது? அந்த ஆவரணத்தை எடுக்கிறது. எடுத்தா இப்ப கடத்துக்கு என்னாச்சு? அனாவரணமான சித்தம்பந்தம் ஏற்படுது. அனாவரண சித்தம்பந்தம் ஏற்பட்டதுனால கடம் தெரியுது. இந்த சித்து தானாவே தெரியுது. ஆவரணம் இல்லைன்னா தானாக தெரியும். இது வெற்றியில பிரதிபலிக்கிறதுனால தெரியுதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த கடாகார வெற்றி இல்லாட்டாலே இது தெரியும். சொப்பிரகாசம் இல்லையா? அதனால வெற்றி வந்தாலும் வெற்றி வராட்டாலும் இது வரும் பிரகாசிக்கும். இதுதான் ஆவரணம் இருந்தா அப்போ பிரகாசித்துதான் இருக்கும். ஆனா பிரகாசிக்கலேன்னு சொல்ல விட்டுருவோம். அந்த ஆவரணத்துடைய வேலையில் என்னன்னா இருக்கிற பிரகாசத்தை அழிக்க முடியாது. சைதன்ய பிரகாசத்தை பிரகாசிக்க விடாமல் தடுக்கவோ இல்லை அந்த பிரகாசத்தை நாசம் பண்ணவோ இதனால முடியாது. என்ன பண்ணணும்னா இந்த அஜ்ஞானம் ஆவரணம் அது பிரகாசத்திலே அப்படின்னு சொல்ல விடுறது. இந்த விவகாரத்தை ஏற்படுத்தி உண்டு. இதுதான் ஆவரணம். ஆவரணம் அதாவது பாகமானே வஸ்துனி நபாதி இது விவகார ஜனகம் ஆவரணம். நியாயமா அதை பாதிக்கிறது பிரகாசம் இருக்குன்னு நான் சொல்லுவோம். தெரியுது அப்படி தெரியலேன்னு சொல்ல வைக்கிறது விபரீதம்னா தெரியல. அதுதான் ஆவரணம். விஜயாவளியின் சைத்தன்யத்துல இந்த ஆவரணம் இருக்கு. ஆனா அந்த சைத்தன்யம் இதுக்கு விஷயம் இல்லை. அஜானத்துக்கு இல்லை, விருத்தி. காரணம் என்ன? நீங்க ஒரு ஞானம் இருக்கு. அதனால பார்க்கலாம் எத்தனை வசதிகள் தெரியாது. எந்தெந்த வசதி தெரியும் சொன்னால எதிரே சத்துத்தன்மைகள் நமக்கு ஏற்பட்டு அதனால ஞானம் வந்ததோ அதெல்லாம் கண்ணினால சத்துத்தன்மைகள் இல்லாம வேற இதனால தெரியுதுன்னா அது கண்ணால தெரிஞ்சுன்னு சொல்றாரு. தெரியலாம், ஆனா கண்ணால தெரிஞ்சுன்னு சொல்றாரு. ஆனா சாஸ்திர ஞானத்துக்கு எது விஷயமாகும் அப்படின்னு கேட்டா எது சத்துத்தன்மைகள் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய விருத்திக்கு விஷயமாகிறதோ அது. இவர சத்துத்தன்மைகள்லாம் எதுல வருது? கடத்துல வந்ததா? கடாவத்தின் சைத்தன்யத்துல வந்ததா? கடாவத்தின் சைத்தன்யத்துல சங்கடம் வந்து அதனால சைத்தன்யம் தெரியுது இல்லை. நிச்சயமா கடம் வேறு, கடாவத்தின் சைத்தன்யம் வேறு. கடங்கிறது ஜடபதாரம், சைத்தன்யம் கிடையாது. எல்லா இடத்திலும் வியாபித்தில் இருக்கக்கூடிய சைத்தன்யம் கடத்திலும் அவசியமா இருக்கு. கடன் கூட சைத்தன்யம் வியாப்தமாக இருக்கு. ஏன்னா சைத்தன்யம் கடைசியில மூல உபாதான காரணமா இருக்கு. அதனால சைத்தன்யம் கலக்காத ஒரு ஜடத்தில் வடம் வந்து சைத்தன்யத்தினால அப்படி உறவு இருக்கு. இருந்தாலும் கூட அது ஆவரணம்னு ஒண்ணு இருக்கிற காரணமாக இந்த சைத்தன்யம் இருந்தாலும் அந்த இடம் பிரகாசிக்க. இந்த ஆவரணத்தை எடுத்து விட்டாங்க இந்த சைத்தன்யம் சம்பந்தத்தினால இருக்காங்க. இந்த சைத்தன்யம் அனாவரண சைத்தன்யம் சம்பந்தம். ஆவரணத்தை எடுக்கிறது எது? விருத்தி. அந்த விருத்தி உண்டானது எப்படி? கடாவத்தின சைத்தன்யத்தையும் கடத்திற்கும் அபேதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சைத்தன்யத்தோடு தராது. அதனாலதான் அந்த அபேதம் இருக்கு. அந்த அபேதம் பாடுறாங்க. அஜ்ஞான சத்தா, பிரமாத சத்தா, விருத்த சத்தா, தத்துவ அபாவமான அந்த இடத்துல கடாவத்தின சைத்தன்யம் இருக்கு. அது அதிஷ்டானமானதுனாலே அதனுடைய சத்தை காட்டிலும் தனியான ஒரு சத்தை கடத்துக்கு கிடையாது. அப்படிங்கிறது வேற, அபேதங்கிறது வேற. சைத்தன்யமும்
சைத்தன்யமும் கடவுள் ஒன்றுன்னு சொன்னா அர்த்தம் வேற. கடத்துக்கு சைத்தன்யத்தை காட்டிலும் வேறான ஒரு சத்தை கிடையாது அப்படின்னு சொன்னா அர்த்தம் வேற. இந்த தப்ப பார்க்கிறதா நீங்க பார்க்கிற தர்ப்பமும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சொல்லலாமா? சொல்லுதான் நீங்க தர்ப்பமா பார்த்து நீங்க பார்த்த அந்த தர்ப்பத்தை பத்தி நான் கேட்கிறேன். பொதுவாக தர்ப்பத்தை சொல்றேன். நீங்க ஒரு தர்ப்பத்தை பார்த்து அந்த இடத்துல அந்த தர்ப்பமும் ரெண்டும் ஒன்னா வேலை என்ன சொல்ல நீங்க உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு ஒரு தர்ப்பம். அந்த தர்ப்பம் அப்புறம் இல்லைன்னு இருந்துச்சு. இப்போ அந்த தர்ப்பமும் அந்த ரஜு அந்த எது வாசமா இருக்கோ அது ஒண்ணுன்னு சொல்லலாமா? ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? காரணம் என்ன? அது ஒன்னா இருந்தால் ரஜு எப்படி சத்தியமோ ரஜுவை நம்ம சத்தியம் தான் சொல்றோம். நிஜமாவே நீ செயல் இருக்குன்னு சொல்றோமோ அவன் நிஜமாவே பாம்பு எப்படி சொல்லணும்? ஒன்னா இருந்தா அப்ப தனித்தனியா ரெண்டா இருக்கிறது சொல்லலாமோ? ரஜுதான் எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு அதை வேற நம்ம சொல்லணும். ரஜுதான் கயரான தெரிஞ்சது அப்படின்னு வேற சொல்லணும். அப்படின்னா என்ன ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியல, தனித்தனி. இது காரணம் என்னன்னு கேட்டா அந்த ரஜுவுக்கு அதனுடைய சத்தைய காட்டிலும் அந்நியா தெரிஞ்சா நான் பார்த்த தர்ப்பத்துக்கு சத்தை இல்லை. அதுக்காக இது ரெண்டும் ஒண்ணு நான் சொல்லப்படுதில்லை. ரஜு தர்ப்பம் ஒண்ணுதான், இந்த தர்ப்பம் ரஜுவுக்கும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே அது அதிருஷ்ட சத்தாக்கத்தில் இல்லைங்கிறத வச்சுட்டு அபேதம் இல்லைங்கிறத வச்சுட்டு அபேதம் ஒண்ணுங்கிற அர்த்தத்தில் அபேதத்துக்கு இல்லை. அபேதத்தை ரெண்டு தான் பண்ணும். இதுவும் அதுவும் ஒண்ணு. சைதன்யம் அபின்னம், ஈஸ்வர சைதன்யம் தேவ சைதன்யம் ரெண்டு எடுத்து சைதன்யங்கிறது அபின்னம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். இங்கே நான் நிறுத்த காட்டிலும் அதனால உண்டான கடமானது வேறு இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். வேறு இல்லை, அவன் வேற இல்லைன்னு சொல்ற ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த கடம் வராமல் இருக்கிறது மண்ணு இருக்கு, வந்துட்டு போயிட்டு அப்புறம் மண்ணு இருக்கு, வரைக்கும் இருக்கு, போறதுக்கே இருக்கு. அப்ப கடமா இல்லையே, கடமும் மண்ணும் ஒண்ணுன்னு சொல்றாரு. அதனால இது என்ன காரணம் எதிரேன காரியம் இல்லை, ஆனா காரணம் என்னமோ காரிய எதிரேன இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அபேதம் ஏதல் இல்லைங்கிறது வேற, ஒண்ணுன்னு சொல்றது இல்லை. இப்ப இந்த இடத்துல நம்ம சைத்தன்யத்துக்கு சொல்லலாம்னு சொன்னா சைத்தன்யம் அதுதான் மருந்து முன்னாடியிலேருந்து இருக்கு, போனாலும் அது பாட்டு இருக்க போகுது. அதனால அதுவும் இதுவும் எப்படின்னா அந்த அதிஷ்டானத்துல அத்தியஸ்தம் சாதாரண. அதனால இதை சைதன்யத்தை விட்டு பிரித்து எப்படி இருக்கு இது மக்கள் தேவைப்படாது. கேட்டா பதில் வராது. அதோட சேர்ந்துதான் இருக்கும், சேர்ந்துதான் தெரியும். இதை விட்டு தனியா போக முடியாது. மண்ணை விட்டுட்டு எப்படி பானையானது தனியா போகாது, அதே மாதிரி சைதன்யத்தை விட்டுட்டு எதுவுமே வெளியே போக முடியாது. சைதன்யத்துல ஏன்னா அது உபாதான காரணமா இருக்கு. அப்படி சைதன்யத்தோட சேர்ந்து இருக்கும்போது இதெல்லாம் நான் பிரகாசிக்க வேண்டாமா? சைதன்ய சம்பந்தம் பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதுதான் ஆவரணம் கல்றம். இந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்கே எனக்கு விருத்தி வரணும். அந்த விருத்தி எப்படி வந்ததுன்னா தண்ணி பிரமாண வியாபாரம். பிரமாண வியாபாரங்கிறது இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் தண்ணிகள். அப்ப இந்த இந்திரியம் எப்படி எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த ஞானத்தை உண்டு பண்றதுன்னு கேட்டா அப்ப அந்த கடன் தான் அந்த ஞானத்துக்கு விஷயமாகுமே தவிர அதனால அந்த ஆவரண சமயம் ஏற்படலாம். ஆனா செல்லும் ஆக கடப்போடு இந்திரியத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய விருத்தியாலே ஆவரண பந்தம் ஏற்பட்டு சைதன்ய சம்பந்தத்தினாலே அந்த கடன் பிரகாசித்தால் அந்த ஞானத்துக்கு விஷயம் எதுன்னு கேட்டா எதில் இந்திரிய சம்பந்தம் வந்து ஞானம் வருதோ அதுதான் அந்த சன்னிகரா விஷயத்தான் ஞாபகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜெகஜானம் பிரம்மஜானம் ஆகாது. அதனால இந்த ஜெகஜானத்தினால அஜானம் விருத்தியாகவே கேட்க முடியாது. கடவுளே நம்புகிறவாக
நம்புகிறார்கள் அந்த ஆகாரங்கள் घटाद्याकार वृत्ति उदये सती आवरण अभिभवाद स्वप्रकाशमान तत्रूपं ब्रह्म घटस्थम् इति घटवत् व्यवहार्यं भवति इति औपचारिक घटादि वृत्तिरेभ्यर्थः आवरण अभिभावकत्वञ्च घटादिज्ञानस्य घटादि विषयत्वादेव उपपन्नम् ஒரு கேள்வி இந்த கடஞானம் வந்து எப்படி இந்த ஆவரணத்தை போகணும் விஷயமே வேறையா இருக்கு ஞானத்துக்கு ஒளியும் கட்டம் அஜானத்துக்கு ஒளியும் சைதன்யம் அப்ப கடஞானம் எப்படி அந்த சைதன்யத்தை ஆவரணம் பண்ணியிருக்கிற அஜானத்தை நிறுத்தி பண்ண முடியும் கேள்வி இல்லை ஞானத்துக்கு ஒளியும் வேற அஜானத்துக்கு ஒளியும் வேற இந்த ஞானத்தான் அறிவு நிறுத்தியா அப்படின்னு கேட்டாருன்னா இல்லை இங்க அஜானத்துக்கு விஷயம் கடமும் தான் கடத்தை பற்றின அஜானம் போகுது आवरणाभिभावकत्वस्य घटादिज्ञानस्य घटादिविषयत्वादेव उपपन्नं घटादेरपि अज्ञानविषयत्वात् न जानामि घटज्ञानेन घटाज्ञानं नष्टम् इति अवस्थाज्ञानस्य घटादिविषयत्व अनुभवः घटं தெரியுமானே அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு घटம் தெரியாது என்ன தெரியாதுன்னு சொல்றான் घटத்துக்கு தான் அவன் தெரியாதுன்னு சொன்னான் அப்ப அவனுக்கு இருக்கிற அஜானத்தை கடத்த விஷயம் சொல்ல முடியாது அதே மாதிரி இப்பதான் தெரிஞ்சது எனக்கு அந்த அஜானம் உறுதியாச்சு இடம் தெரிஞ்சது இடம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு அதனால எனக்கு ஏற்கனவே இருந்த அஜானம் போச்சு அப்ப கடத்தை தெரிஞ்சின்றதுனாலே எந்த அஜானம் போகும் கடத்தை பற்றின அஜானம் வேற போகும் ஆக கடத்தின் மூலாஜானத்துக்கு விஷயமாக பொறுத்து மூலாஜானத்தில் வெறும் சைத்தன்யம் தான் விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட புதிய அஜானங்கள் இருக்கு மூலாஜானம் அந்த அஜானங்களுக்கு கடாதி பதார்த்தம் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்தந்த விஷய ஜானம் வரும்போது அந்த அஜானம் உறுதியாகும் அவஸ்தாஜானத்தை கடாதி விஷயத்துவ அனுபவம் அப்போ ஒரு சொல்றாங்க அவஸ்தாஜானத்தை வந்து கடாதி விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு அஜானம் சொன்னா அது சைத்தன்யம் தான் விஷயமா இருக்கலாம் கடாதிகள் வெறும் அவசியம் இருக்கும் கடாதிகள் சைத்தன்யம் விஷயமாயிடுச்சுங்கிறதுனாலே நான் வந்து கட விஷயம் சொல்றோம் வாஸ்தவத்தை அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு அடுத்து கேள்வி அந்த மூலாஜானம் ஒரு சத்தம் போடுறோமோ ஸ்தானத்துல அவஸ்தாஜானம் கேள்வி அவசியம் இதை சொல்ல முடியும் ஊராஜானம் அவஸ்தாஜானம் பல்லவாஜானம் இப்படிலாம் பல பேர்ல இந்த அஜானத்துக்கு விவகாரம் ஏன் இந்த சத்தம் போட்டிருக்காங்கிறத ஒண்ணு சொல்றேன் மூலாஜானம் வந்து பிரம்மத்தை பிரம்ம விஷயத்தா இருக்கலாம் அதுக்கு அந்த ஞானம் மகாவாக்கியத்தால வரக்கூடிய சுத்த பிரம்ம விஷயத்த ஞானம் வந்தால் விபத்தி ஆயிடுது ஆனால் பிரம்ம விஷய ஞானம் வந்தால் எத்தனையோ கட்டப்படலாம் தெரியாம அஜானம் இருந்திருக்கும் மூல அவஸ்தா ஜானம் இந்த அஜானங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் அவனுக்கு தெரியுது தெரியாத ஆயிரக்கணக்கான அப்ப அந்த அஜானங்கள்லாம் எப்படி போகணும் அந்த ஜானங்கள்லாம் வரலையே அவனுக்கு அப்படின்னு கேட்டா அவஸ்தாஜானங்கிற அந்த பேரு வச்சதுனால அந்த அவஸ்தாவான் எதனுடைய அவஸ்தைன்னு இதை சொல்றோமோ அது பொறுத்துதான் இந்த அவஸ்தை இருக்கு அதாவது அவஸ்தாஜானம் மூலாஜானத்து அவஸ்தாபேதா மூலாஜானம் அப்படின்னு மூலாஜானம் வந்து மூலாஜானத்தினுடைய அவஸ்தா விசேஷம்னு சொன்னதுனாலே மூலாஜானம் போயிடுச்சுன்னா இது இருக்காது அவஸ்தாவானே இல்லைன்னு சொன்னா அவஸ்தை இருக்காது அதனால மூலாஜானம் போட்டு இது காணாது அதுக்காக அவஸ்தாஜானம் நகர ஆவரண பிரத்யாபாவாக அஜானாங்கீகாரோ நைவிகா தன்ஸ்தாபனस्य சர்வச்சின்ன சைத்தன்யस्य ஆவரணாதேவ ததப்பிரகாரோபத்தேகே வாசி இந்த அவஸ்தாஜானம் கடத்தை மறைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது அவர் அஜானத்துக்கு கட்ட முடியும்னு சொன்னாலும் அதில் ஒரு தவறு இருக்கிறார்கள் அஜானத்துக்கு இடம் ஏன் சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா அஜானம் கடத்தை மறைக்கிறதுன்னு சொல்லணும்
வாஸ்தவமா அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது மரத்திலேனா கடன் தானா பிரகாசிக்கணும்னு அது ஒன்றும் பிரகாசம் இல்லை. அப்ப எதை மறைக்கணும்? சைத்தன்யத்தை தான் மறைச்சாங்க. அப்போ கடாவசியம் சைத்தன்யம் தானா பிரகாசிக்கணும். அதை பிரகாசிக்க விடாம பண்றதுக்காக அதை ஒரு ஆவரணம் பண்ணது. அப்ப இந்த தூலாஜானம் கூட சைத்தன்யத்தை தான் மறைக்க வேண்டி இருக்குமே தவிர கடத்தை போய் இருக்கா மறைக்கணும். அப்ப கடத்தை தூலாஜானத்துக்கு விஷயம்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அடுத்த கேள்வி. அது மாகடத்தை தலவச்சின்ன சைதன்யத்தை ஆவரணாவேவ தலப்பிரகாசோபத்தே விதிவாதம் முக்க வித்யா ஜடத்தை சாட்சாத் அஜ்ஞான விடயத்துவस्य பிரதிஷேதே अपि ஜடாவச்சின்ன சைதன்ய பிரகாசस्य அஜ்ஞானேன ஆவரணம் ततो नित्यचैतन्यप्रकाशं कर्तेति जडस्य नास्ति अप्रकाशते इत्यादि व्यवहारविद्यत्वम् इति परम्परया अज्ञानविषयत्व आवश्यकतमः। साक्षात् परम्परया वा यत् अज्ञान आवरणीयं तद्विषयत्वस्यैव ज्ञानस्य तदज्ञाननिवर्तकत्वप्रयोजकशरीरे निवेशः। சாட்சாத் பரம்பரையாவா ஞானத்தினால மறைக்கப்படுவது எதுவோ இல்ல அஜ்ஞானத்தினால மறைக்கப்படுவது எதுவோ அதுதான் அஜ்ஞானத்துக்கு. பிரகிருதத்திலே கடாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு. அதைத்தான் சூலாஜானம் முக்கியமா மறைச்சாகும். அதனால சாட்சாத் அஜ்ஞானத்துக்கு விஷயமாக இருப்பது எந்த சைத்தன்யம் பிரகாசமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் கடத்துல பக்கத்தினாலே கடமும் பிரகாசிக்கணும்னு எதுல ஆபத்தி வருதோ அதுதான் அந்த சைத்தன்யத்தை தான் இருந்தாலும் ஜடாவ சின்ன சைத்தன்யம் தானே பிரகாசத்தினால ஆவரணம் பண்ணப்படுறது. ஜடை சேர்ந்த சைத்தன்யம் பொதுவான சைத்தன்யம். அப்ப ஜடத்தோடு சேர்ந்த சைத்தன்யம், ஜடத்தோடு சைத்தன்யம் சேர்ந்து இருக்குன்னா அந்த ஜடம் சைத்தன்யத்தோடு சேர்ந்து இருக்கா? அப்ப நித்தியம் சைத்தன்யம் சைத்தன்யங்கிற பிரகாச சம்பந்தம் இருக்கிறார். ஜடாவ சின்ன சைத்தன்யம் ஜடத்தோடு சம்பந்தப்பட்ட சைத்தன்யம். அப்ப சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டுதான் அந்த ஜடம் இருக்கு. சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அது நியாயமா தெரியணுமோ இல்லையோ? தெரியணும். ஆனா என்ன சொல்றான்? தெரியலையா? நாப்பி நம்பிரகாசே நாப்பி சைதன்யம் நாப்பின்னு சொல்லுங்க. கடையோ நாப்பிக்கா எது அவசியம் இருக்குமோ அந்த கடமே இல்லை. இவனுக்கு தெரியல கடம் இருக்குது, அதனால கடம் இல்லை, கடம் தெரியலையே அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னு என்ன தெரியுது? அந்த அஜ்ஞானம் இருக்கு. வெறும் சைதன்யத்தை மாத்திரம் மறைக்கல, கடத்தை மறைக்கிறது. நான் ஆவரணத்துடைய கிருத்தியம் என்னன்னு கேட்டா இந்த விவகாரம் தான். இல்லை இருக்கிறவர்களை இல்லைன்னு சொல்றது, அது பிரகாசிக்கிறவர்களும் பிரகாசிக்கலைன்னு சொல்றது, இதுதான் ஆவரணத்துடைய கிருத்தியம், வேலை. அது செய்யக்கூடிய காரியம். இப்போ கடத்தை இல்லைன்னு தான் என்ன சொல்றான்? கடத்துக்கு எனக்கு தெரியல, இங்க ஒன்றும் பிரகாசிக்கலை அப்படின்னு தான் சொல்றான். அப்போ கடத்திலையும் ஆவரண கிருத்தியம் இருக்கு. இப்ப அந்த அஜ்ஞானம் கடத்திலையும் தம் வேலையை காமிக்கிறது. ஆனால் கடத்தை நேரடியாக அதை விஷயமாக்கிக்கிறது, தனக்கு விஷயமாக்கிக்கிறது. கடாவசியன்னு சைதன்யத்தை தனக்கு விஷயமாக ஆக்கிண்டு அதோடு சம்பந்தப்பட்ட கடத்தையும் தன்னுடைய விஷயத்துக்குள்ள விழுந்து தனக்கு விஷயமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை சம்பந்தப்படுத்தி அந்த கடத்தையும் விழுந்துகிறது. அதனாலதான் அதுலையும் தன்னுடைய வேலைதான் இருக்குது. அதனால இதுதான் பரம்பரையா விஷயத்தான் சொல்லுது. நாஸ்தி அப்பிரகாசத்தே இத்தியாதி விவகார யோக்கியத்துவம், இதுதான் ஆவரணம். அஜ்ஞானத்தினாலே வரக்கூடிய ஆவரணம். இது ஜடத்துக்கும் இருக்கு. அதனால பரம்பரையா அஜ்ஞான விஷயத்துவம் கூட அஜ்ஞானத்துக்கு விஷயமா சாட்சாத் விஷயம் பரம்பரா எப்படியோ கொஞ்சம் தள்ளி போயாவது அதை தனக்கு விஷயமாக ஆகி கொடுக்குது. அதனால ஜடம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகவே ஆகாது சொல்லாது. பரம்பரையாவா எது அஜ்ஞான ஆவரணம், அஜ்ஞானத்தினாலே எது மறைக்கப்படுகிறதோ அதுதான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். அந்த தற்விஷயமான ஞானம் வந்ததுன்னா இந்த அஜ்ஞானம் சொல்லும். கடஞானம் வந்தாலே கடத்தை மறைக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம் பரம்பரையா அஜ்ஞான விஷயத்துவம் அபிவிதமா சாட்சா பரம்பரையாவா எது அஜ்ஞான ஆவரணியம் தத்விஷயத்துவ ஞானத்தை அஜ்ஞான நிவர்த்தகத்துவ பிரயோஜனம். ஞானம் எந்த
பண்ணும். பரம்பரையாவா எது அதுக்கு விஷயமாவதோ தது விஷயமான அத்தியானம் அந்த அத்தியானத்தை கடத்தையும் அத்தியானம் நமக்கு விஷயமா ஆற்றி கொடுத்து அப்ப கடஞானம் வந்தா இந்த அத்தியானம் நகைவம் கடாதீனாம் உத்தரீயாம் உலாஜ்ஞான விஷயத்தும் அப்படி கடாதிகாட்சாக்காலேயும் உலாஜ்ஞான நிவர்த்தியாவா அது கேட்டான். அத்தியானம் இடத்த கூட அது விஷயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூலாத்தியானமும் இந்த காலத்தை செய்யலாமே. அப்ப அதுவும் பிரபத்தை மயக்கத்தோடு இல்லாமல் பல ஜடபதார்த்தங்களையும் தனக்கு விஷயமாக்கிவிடும். பிரபத்தை கூட விஷயமாக்கிக்கலாம். அப்ப கடைஞானத்தாலையும் அந்த மூலாத்தியான நிவர்த்தி வருத்தம் கேட்கலாமே. பலபலா கடைஞானத்தால் மோட்சம் வரல. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் தெரியுது. கடைஞானத்தால் மோட்சம் தான் பலவதற்கும் யாருக்குமே நன்றாக இருக்காது. அதனால அது நடக்கலைங்கிறது தெரியுது. அப்ப இந்த பலத்தை வச்சுட்டு நாம நியமத்தை பார்க்கணும். எப்படி கல்விக்கிறோம்? பலபலாது பதஞானகாரிய அதிர்ஷ்ட தத்துவய விஷயத்தை தந்துவர்த்த கத்துவே தந்துவா ஒரு பரிசார். எந்த அஞ்ஞானத்தை இந்த ஞானம் நிவர்த்தி பண்ணணுமோ அந்த அஞ்ஞானத்தினுடைய காரியத்தை தவிர்த்து அஞ்ஞானக்காரிய அதிர்ஷ்டம் அந்த அஞ்ஞானத்தில் எது விஷயமோ அந்த விஷயத்தை இந்த ஞானம் விஷயமாக கொண்டிருந்தால் அந்த அஞ்ஞானத்தை இருக்கிறார். உங்க முழக்கத்தில் சொல்லிட்டு போட வேண்டியது பிரயோஜனம் இருக்கு. இதற்கேன்னு தலைவர்களை பார்க்கலாம். நடம் தெரியாம கொஞ்சம் முன்னாடி தெரியல, அது வந்து நடம் தெரியுது. இந்த நடம் தெரிஞ்சதுனாலே எந்த அஞ்ஞானம் போச்சு? கடத்தை பற்றின அஞ்ஞானம் போச்சு. கடத்துக்கு எது இடம் வந்து ஞானத்தினும் விஷயமா இருக்கு, அந்த அஞ்ஞானத்தினும் விஷயமா இருக்கு. ஆனால் இந்த கடஞானத்தால எந்த அஞ்ஞானம் நிவர்த்தியாகோ அந்த அஞ்ஞானத்தினாலே ஆனது அந்த இடம் சொல்லலாமோ? அந்த அஞ்ஞானத்தினுடைய காரியம் அதை சொல்ல முடியுமோ? இந்த அஞ்ஞானம் நடக்க உண்டாக்கல, வேற ஏதோ ஒரு அஞ்ஞானம் நடக்க உண்டாக்கிருக்கலாம். ஆனால் இந்த அஞ்ஞானமானது அந்த கடத்தை உண்டு பண்ணல. அது என்னாச்சு? அந்த இந்த ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அஞ்ஞானத்தை பக்கத்தில் வாழ்கின்றோம். அஞ்ஞானத்தினாலே நிவர்த்தியாக வேண்டிய அந்த அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தினுடைய காரியம் கிரமமா அதாவதுலாம் அதிர்ஷ்டம் கடம், அஞ்ஞான காரிய அதிர்ஷ்டம் கடம். அந்த கடம் இந்த ஞானத்துக்கு. ஆகையாலே இந்த ஞானம் அந்த அஞ்ஞானத்தை வச்சுக்கணும். அஞ்ஞானத்திலே விஷயமாக கூடியது ஞானத்திலையும் விஷயமாயிடுச்சுன்னா அந்த அஞ்ஞானத்தை எடுத்துக்கணும். அஞ்ஞானத்துக்கு எவ்வளவு விஷயமோ அத்தனையும் ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும்னு சொல்ல சமான விஷயமா இருக்கணும் இல்லை. அஞ்ஞானத்திலே விஷயமாக கூடிய ஒண்ணு ஞானத்துக்கு விஷயமா இருக்குன்னா அந்த ஞானம் அந்த அஞ்ஞானத்தை எடுத்துக்கணும். இது முதல்ல சொன்னது. அடுத்தது அந்த அஞ்ஞான விஷயம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அந்த அஞ்ஞான காரிய அதிர்ஷ்டமாக இருக்கணும். அந்த அஞ்ஞானத்தினாலே உண்டானதாக இருக்கக்கூடாது. அஞ்ஞான காரிய அதிர்ஷ்ட எந்த அஞ்ஞானம் நிவர்த்தியாக வேண்டியதோ இந்த ஞானத்தினாலே அந்த அஞ்ஞானத்தினாலே உண்டானதானத கொண்ட விஷயமாக வச்சுட்டா அந்த அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானத்தை போகாது. அதிர்ஷ்டமான அந்த அஞ்ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம் அதை விரும்புவோம். அஞ்ஞான காரிய அதிர்ஷ்ட தத்விஷய விஷயத்துவம். அஞ்ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயம் ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. ஆனால் அஞ்ஞானத்துக்கு விஷயம்னு சொன்னேன், அந்த விஷயம் அஞ்ஞான ததஞான காரியமா இருந்துவிடக்கூடாது. அது தனியாக அப்படி இருந்தால்தான் ஞானம் அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும். இப்ப கடஞானத்தை கடஞான நிவர்த்தி பண்றதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் மூலாத்தியானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லணும்னா அப்ப ததஞானம்னு நம்ம எதிர்த்து மூலாத்தியானத்தை எடுத்துக்கணும். இப்போ ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய இந்த கட்டம் இருக்கு, அது அந்த மூலாத்தியானத்துடைய காரியம். பிரபஞ்சம் கூட மூலாத்தியானத்துடைய காரியம். அப்ப கட்டம் அந்த காரியமா சொல்லிடும்.
அதிரிக்த மாத்திரம் ததஜான காரிய அதிரிக்த. அப்போ ததஜான காரிய அதிரிக்தமாக இந்த கணம் சொல்ல முடியாததுனாலே ஜட விஷய ஞானத்தை மூலாஜானத்துக்கு நிவர்த்தனமாக சொல்லுகிறது. மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம், அவசாஜானத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மூலாஜானத்தை இந்த ஜானத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம், இதுதான் சமான வழியில் கிடைக்கிறதுன்னு கேட்டால் முடியாது. நான் ஒரு பிரச்சாரம் இருக்கிறேன். இதுக்கு என்ன மூலம்னா அதுதான் பலம். நாம் அப்படிதான் பார்க்கறோம். நாம் பார்க்கற வழக்குதான் சமதாபத்தை வச்சுதான் நியமத்தை கல்விக்கணும். அதனால பரஜான காரிய அபிருத்த கதுஷய விஷயத்தும் தியானத்தில் இருந்தால் அந்த தியானம் அந்த அஜானத்தை உறுதி பண்ணும் அப்படின்னு அஞ்சு பண்றாரு. சொன்னா இந்த கடஜானத்தால் மூலாஜானம் போகாது இல்லையா? இல்லைன்னா இது பிரம்மஜானம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லையே கடைசியில் அஜானத்தை நிறுத்தி பண்ணோம்னா கடைசியில் அது விஷயமா இருக்கணும்னு கேட்டால் கடைசியில ஒரு பரிஷ்காரத்தை கொண்டு வந்தார். மூலாஜான காரிய அதிரிக்த கதஞான மூலாஜான விஷயம் இந்த ஜான விஷயமா இல்லை. அதனால இந்த ஜானத்தான் மூலாஜானம் போக முடியாது. மூலாஜானத்தை ஜடம் விஷயம் ஜடம் நவிஷயம் அவசாஜான அவசின்ன சைத்தன்ய ஆசிரிக்கான தத்த ஜடமேவ விஷயமா திருப்பிடுவோம். சைத்தன்யம் எல்லா அஜானமும் இல்லை, அது மூலாஜானத்துக்காக. மற்ற ஜடங்கள் சூலாஜானம் அவஸ்தாஜானத்துக்கெல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயா இப்படி சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? நீங்களா சொல்றதா? ராட்சுல வித்தியா கந்தனகண்ட சைதன்ய அபிவியக்தம் தத் சம்சர்ஜன கந்தத்யாபி ஆபரோக்ஷ ஆபத்தே தத் அபிவியக்தம் சந்தன கல்லூரியோட பிரகாசம். சந்தன கட்டை அந்த தூரத்துல பார்க்கலாம் இல்லையா? கண்ணால பார்க்க முடியும். இப்போ சத்துனாலே அங்க வரக்கூடிய தியானம் இருக்கு. இது ஒரு அஜானத்தை நிவர்த்தி பண்றது. சந்தனாவின் சைதன்யத்தில் இருக்கிற அஜானத்தை நிவர்த்தி பண்றது சொல்லுவாங்க. இப்ப இந்த ஞானம் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணிடுச்சுன்னா அந்த சந்தனாவின் சைதன்யங்கிறது எப்படி இருக்கு? அனாவர்த்த பிரகாசமாயிருக்கு. அந்த அனாவர்த்த சைதன்ய பிரகாசத்துடைய சம்பந்தம் சந்தன கட்டையில இருக்கு. சந்தன கட்டையில இருக்கக்கூடிய அத்தனை குணங்களுக்கு அப்ப கண்ணால பார்க்கும்போது சந்தன கட்டை அதனுடைய ரூபம், அதனுடைய ரசம், கந்தம் எல்லாமே தெரியுமோ? ரூபம் தான் இருக்கு, வேற ஒன்றும் தெரியாது. ஆனா பிரகாச சம்பந்தம் அனாவது சைதன்யம் பிரகாச சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. நான் சொல்ற வைக்கவா பதில்? என்ன பதில்? ரூப விஷய அஜானம் வேறு, ரச விஷய கந்த விஷய அஜானங்கள்லாம் வேறு. அது சைதன்ய விஷயம் இல்லை. நீங்க அனாவத பிரகார சைதன்யம் சம்பந்தம் வந்தாலும் சரி, அனாவத சைதன்ய சம்பந்தம் வந்தாலும் சரி, வராதாலும் சரி, இங்கே ரூப விஷய அஜானம் ஒண்ணுதான் சாட்சிய வித்தியால போச்சே, அதுக்கு கந்த விஷய அஜானம் போகும். அனாவத சைதன்ய சம்பந்தம் வரையா அதை நான் வேண்டாங்கல்ல. ஆனா அந்த அஜானம் போகல. அந்த அஜானம் போறதுக்கு கந்த ஜானம் வரணும். அப்பதான் அந்த அஜானம் போகும். ஏன்? மூலாஜானம் இல்லை, மூலாஜானம் இல்லை. மூலாஜானத்துக்கு அந்தந்த விஷயம்தான் விஷயமே தவிர சைத்தன்ய விஷயம் இல்லை. அதனால நான் சொல்றபடி போனேன்னா நமக்கு அர்த்தம் இங்க ஒரு பதில்களை. அதனால நாம ஒரு சொன்ன சொல்லுவோம், மூலாஜானத்துக்கு சைத்தன்யம் விஷயம், மூலாஜானத்துக்கு பாக்கி எல்லாமே. அப்போ எந்த விஷயத்திலே தியானம் வருதோ அந்த விஷயத்துல அத்தியானம் போதும், அது தெரியும். இப்ப கண்ணால கந்த விஷய தியானத்தை உண்டு பண்ண முடியாது. ஏன்? அதனால கந்த விஷயமான அந்த அவஸ்தா தியானம் இருக்கு, அது போல அப்படியே இருக்கு. ஆகையால கந்தம் தெரியுது, கண்ணுக்கு வாசனை தெரியாது. அந்நா சாட்சுத வித்தியா கந்தனகண்ட சைத்தன்ய அபிவியக்தோ தத் சம்சர்ஜினஹ கந்தத்யாபி ஆபரோக்ஷாவத்தே தத் அனபிவியக்தோ. ஒரு சமயம் சந்தன கண்டத்துல உள்ள சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தியே ஆகலே அப்படின்னு சொன்னான். சந்தன கூட தெரியாது. ரூபயோடு அப்பிரகாசே சைத்தன்ய பிரகாசம் வரலன்னு ஒன்றுமே தெரியல. அதனால இப்படி சொல்லணும், மூலாஜான
சைத்தன்யம் விஷயம், பாக்கிய ஜானம் ஜடம் விஷயம், அந்தந்த ஜட விஷயம் இது பிரிச்சு வருவோம். அப்போ கேட்கலாம், இந்த நீங்க சொன்ன யுக்தியை அப்படி ஒரு பெரிய யுக்தியா எடுக்க முடியாது, இதை நான் வேற விதமா சமாதானம் பண்ணிடுவேன். எப்படின்னாக்க சாட்சிக விருத்தியா கந்தன தீபாவளியன்ன சைதன்யோ அபிவியக்தியா சர்வப்பிரகாசா கந்தாகாரவருத்தி அபாவேன கந்தாவச்சின்ன சைதன்யத்தை அபிவியக்தியா தस्य அப்பிரகாசத்தை வாக்கியம். விஷயத்துல சந்தனங்கிறது வேற, அதனுடைய குணங்கள் தனி, அதுலேயும் கந்தம் வேற, ரூபம் வேற, இத்தனை விஷயத்துக்கும் சைத்தன்ய சம்பந்தம் இருக்கு. அப்ப அவசியம் விஷயாவசிய சைத்தன்யம்னு சொன்னா கந்தாவசிய சைத்தன்யம் வேற, ரூபாவசிய சைத்தன்யம் வேற, கந்தனாவசிய சைத்தன்யம் வேற, எல்லாம் தனித்தனித்தனியா சொல்ல வேண்டியிருக்கோம். இப்ப சத்துருத்தினால வரக்கூடிய அந்த சாஸ்திர பிரதிஜானிலேயே இது என்ன பண்றதுன்னு சொன்னா ரூபாகார ரூபாவசிய சைத்தன்யத்திலேருந்து அதை எடுத்துள்ளது, அஜானத்தை எடுக்கிறது. சந்தன கண்டாவசிய சைத்தன்யத்திலேருந்து அஜானத்தை நிறுத்தப்படுகிறது. ஆனா அதோட கந்தாவசிய சைத்தன்யத்திலேருந்து அஜானத்தை நிறுத்தப்படலை. ஏன்னா கந்தாகார விருதுவாங்க. ஆகையால இதை சொல்லி நீ அஜானம் சைத்தன்யத்தை மறைக்காது, பூராஜானம் சின்ன அஜானங்கள் இருக்கு, இது சைத்தன்யத்தை மறைக்காது, இடத்தான் மறைக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம். இப்படியே நாம அந்த இடத்துல விளக்கம் சொல்லலாமே, அஜானம் சைத்தன்யத்தை தான் மறைக்கணும். ஆனா அனாவிர சைத்தன்ய சம்பந்தம் வந்தால்தான் விஷயம் பிரகாசம். கந்தாவசிய சைத்தன்யம் உண்டு, ரூபாவசிய சைத்தன்யம் உண்டு, கந்தாவசிய சைத்தன்யம் எல்லாமே இங்க இருக்கு. கந்தனாகாரமா சத்துருத்தினால ஒரு விருத்தி ஏற்பட்டது, ரூபாதாரமாக விருத்தி ஏற்பட்டது. இந்த விருத்தியானக்காக ரூபாவசிய சைதன்யத்தில் உள்ள ஆவரணம் கொடுத்து, கந்தாவசிய சைதன்யத்தில் உள்ள ஆவரணம் கொடுத்து. ஆனா கந்தாவசிய சைதன்யத்துல ஆவரணம் அப்படியே இருக்கு. ஏன்னா கந்தாவசிய ஆகார தியானம் வரல, அந்த தியானம் இல்லாதான் போகணும். அதனால தெரியல, ரொம்ப சுலபமா எடுத்து போலாமே. ஏன் நீங்க இதுக்காக இந்த இதை வச்சு நீங்க எது அஜானிக்கு வருவீங்கன்னு சொல்றது தெரியாது. சைதன்யத்தை விபுலீகிருத்திய விருத்தியோகினா ககனாவச்சேதகத்வத்தைவ சைதன்யாவச்சேதகத்வஸ்யாம் அசம்பவா. அசம்பவமா ஒரே திரவியம் சந்தனம், சந்தனக்கட்டை. அந்த சந்தனக்கட்டையில ரூபம் தெரியுது. அந்த ரூபம் தெரிகிறது கந்தம் இருக்கா இல்லையா? இல்ல ஒரு பக்கம் ரூபம், ஒரு பக்கம் கந்தம் பிரிஞ்சிருக்கா? வியாபிச்சுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரே சந்தன கண்டாவின் சைத்தன்யத்தோடு சம்பந்தப்படாமல் அந்த கந்தம் ரூபம் எழுத முடியுமா? இருக்கிறது. அந்த சந்தன கண்டங்கிறது அந்த மொத்தம் ஒரே தேசத்துல வரும்போது அந்த உபரிகங்கள்லாம் ஒன்னாதான் இருக்கு. தனித்தனியா இங்க ஒரு கட்டம் அங்க ஒரு கட்டம்னு வச்சுருந்தா வாங்கினா இந்த கட்டாவத்தின் ஆகாரம் வேற, அந்த கட்டாவத்தின் ஆகாரம் வேறன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டோக்கு ஒரே இடத்துக்கு ரெண்டு ஒன்று இருக்குன்னு சொன்னா அப்ப வேற வேறையா இருக்கணும். இங்க அந்த மகத்துக்குள்ள ஒரு கட்டம் இருக்கு. இப்போ மகாவசியமா ஒரு பெரிய ஆகாரம், அதுக்குள்ள போட்டுக்கிற கட்டாவத்தின் ஆகாரம் அதுக்குள்ளேயே அடங்கி வரும், தனின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கட்டத்தை வெளியில கொண்டு வந்தாக்கா மனசுக்கு வெளியில அப்ப கட்டாவசியமா காசு தனியா போடும், மகாலட்சுமி தான் காசு சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்குன்னு சொன்னா உபாதி ரெண்டாக இருந்தாலும் அந்த உபசிதம் வெவ்வேறாக ஆகாது, ரெண்டாக ஆகாது அப்படின்னு தெரியும். இப்ப அதே மாதிரி இது என்ன, ஒரே சந்தன கண்டம், அதுலதான் ரூபமும் இருக்கு ரசமும் இருக்கு. அது சந்தன கண்டத்தை முழுக்க வியாபிச்சு, சந்தன கண்டத்துல ஒரு பக்கம் அதுக்கு ரூபம், ஒரு பக்கம் கந்தம், ஒரு பக்கம் ரசம், இல்லை இல்லாத ராஜ்யம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா இல்லையா? அப்போ அந்த சந்தன கண்டாவசிய சைதன்யத்தில் உள்ள ஆவரணம் போய் அது என்ன பிரகாசமா எடுத்து வச்சுக்கோம். ஒரே நேரத்தில் எல்லாம் தான் பிரகாசமாகும். உள்ள படுறது உள்ள படலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அனாவதி சைத்தன்ய பிரகாசம் அந்த ரூபத்துல மாத்திரம் இடிக்கிறது படுறது, ஆனா கந்தத்துல படல எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்க? சைதன்யத்தை திகுணீகிருத்திய விருத்தியோகி,
இதான் விகுணீகிருத்த விருத்தி. உபாதி தனித்தனியா இருந்தா ரெண்டு இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல இருந்தா ரெண்டு சைத்தன்யம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லலாமானே சொல்ல முடியாது. அது சேதமே ஆகாது. உபாதி ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்து விடுத்தோம்னு சொன்னால் அந்த உபசிதம் விகுணமா அங்க வந்து விடுங்கிறது இல்லை. மகாவச்சனம் ஒண்ணு கடாவச்சனம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு ஆகாசம் இருக்கு சொல்லக்கூடாது. அதனால விகுணீகிருத்திய விருத்தி அயோகேன ஏக திரவிய குணானாம் சுவாசிரியே சர்வத்திர வியாபிய வர்த்தமானாம். தன்னுடைய ஆசிரியத்துல பூரா வியாபிக்கிட்டு இருக்கு. இந்த ஓரத்தை அந்த ஓரத்தை எல்லாருமே இருக்கு. அப்படி இருக்கிறத புருகத் புருகத்து ககனாவச்சேத தத்துவத்திய இந்த மாதிரி சொல்ல முடியாதுங்கிறார். இது வெற்றி இருக்காங்க. கைலன்யாவச்சேத தத்துவத்தியாவது அகம் அது தனித்தனியா இது ககனாவச்சன கைகன்யம் இல்ல, கந்தாவச்சன கைகன்யம், இது ரூபாவச்சன கைகன்யம் பிரிக்கவே முடியாது. எல்லா கைகளையும் ஒன்னா போடுவாங்க. ஏன்னா ரூபாவகம் எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து ஒரே இடத்துல உபாதிகள் இருந்தால் அவசிய கைகன்யம் தனித்தனியா ஆகாது, வேறாகும். சுவாசிரிய திரவியாவச்சின்ன சைதன்யேனைவ சுத்தீரமம்சாவச்சின்ன சைதன்யேன சித்திரஜிதவத்து பிரகாஷ்யதையா சத்ய அபிவிருத்தோ கந்தத்யாபரோக்ஷாவத்தே. பிரகாசத்தை பாசாந்தரம்னா பிரகாசத்தை பாசாந்தரமா இருக்கு. அபிவிருத்து ரஜதாதேரவி அப்பிரகாசத்தை ஆபத்து இந்த ரஜத்தை எந்த சைத்தன்யத்தால் தெரிகிறது? ரஜதாவச்சின சைத்தன்யத்தாலையா? ரஜதாவச்சின சைத்தன்யத்தினால தெரிகிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சைத்தன்யத்துல ஆவரணமே கிடையாது. ரஜதாவச்சின சைத்தன்யத்துல ஆவரணமே கிடையாது. அதனால பட்டாவரணத்துக்கு சம்பந்தம் அங்க என்ன சொல்லலாம், சுத்தியவச்சின சைத்தன்யத்துல ஆவரணம். அந்த சுத்தியவச்சின சைத்தன்யத்துல உள்ள ஆவரணத்துக்கு இதங்கிற இந்த விற்பியாலே சங்கம் வந்ததுனாலே அந்த சைதன்ய சம்பந்தத்தினாலக்கா ரஜம் தெரியுது. அது ஆரோக்கியப்பட்டவர் சுத்தீரமம்சாவச்சின்ன சைதன்யேன சுத்திரஜதவது சுத்திரஜதம் பிரகாசம். ரஜதாவச்சின்ன சைதன்யேன ரஜதம் பிரகாசம் சொல்றதுக்கு அந்த சைதன்யத்திலே ஆவரணமே கிடையாது. அப்படி சொல்லும்போது இங்கேயும் அந்த சந்தன சண்டாவச்சின்ன சைதன்யேன அதுல இருக்கக்கூடிய குணங்கள்லாம் பிரகாசிக்கப்படுவது சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல கந்தமும் பிரகாசிக்க வேண்டியது வந்துடும். அந்த சைதன்யத்துக்கு அபிவிருத்தி ஆகிட்டோம்னு சொன்னா கந்தமும் தெரியும், கணித தெரியும், கந்தம் இல்லை இந்த சைதன்யம் பிரகாசம் ஆகவே ஆபுதமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ ரஜதமும் தெரியாது, இங்கே ரூபம் கூட சந்தன கண்டம். ஆகையாக அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சைதன்யம் ஆவரணம் நிவர்த்தியாகி இருக்குதுன்னு சொன்னா அதுல சம்பந்தப்படுறது எதெல்லாம் சம்பந்தப்படுறதோ அக்காலமும் பிரகாசமாயும். அதனால இது சொல்ற பட்சத்துல உங்களால நாம் பண்ண முடியும். நாம் ரொம்ப வெளிப்படுறோம். அதாவது மூலாவது ஞானம் வந்து சைதன்யத்துக்கு அதெல்லாம் அதை வரைக்கும் மூலாவது ஞானத்துக்கு சைதன்யத்தை பண்ண முடியும். அது சைதன்யத்தை வரையாது. அது அந்தந்த விடயத்தை வரைக்கும். அந்தந்த விடயத்துல தியானம் வந்தா அது போதும். அந்த விடயத்துல அது தெரியாது. எந்த விடயத்துல தியானம் வந்ததோ அதுலயும் அதனால அந்த அதுல அதுக்கு ஏன் வரலைங்கிறது நம்ம காரணம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம காரணம்